ஹாய், இன்றைக்கி நம்ம இரும்பு சத்து நிறைஞ்ச முருங்கைக்காய் சூப்பு தான் செய்ய போகிறோம். முருங்கைக்காவை கொஞ்சம் நீளமாக வெட்டிட்டு அதை ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அந்த ஃப்ளஷ் ஃபுல்லாக வந்துடும். அதை மிக்சியில் 2 ஓட்டு ஓட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் பட்டர் போட்டுட்டு அதில் கேரட் துருவின இஞ்சி பூண்டு நறுக்கிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட கேரட் முட்டைக்கோஸ் எல்லாம் துருவி போட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஃப்ளஷ்ஷை அப்படியே அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் அதில் மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிட வேண்டியது தான். டேஸ்டான முருங்கைக்காய் சூப்பு ரெடி. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.